சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்களுக்கு ஒரு தாழ்வள்ளியே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தனது வாழ்நாளில் எது போன்ற நட்பலன்களை அடையப் போகிறார்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சித்திரை அப்படிங்கிறது பொதுவாக செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரமாக கருதப்படுகிறது. காலபுருஷ தத்துவத்திற்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வேலையிலும் அதே போன்று மனைவி கணவன் இது போன்ற அமைப்புகளிலும் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். இந்த நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படிங்கிற பெயரில் இருக்கிறது. ஏன்னா 2 ராசிகளிலுமே ஆளுமை செலுத்தக்கூடிய நட்சத்திரமாக இந்த சித்திரை நட்சத்திரம் அமைகிறது. சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கன்னி ராசியிலும் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அதனை அடுத்து இருக்கக்கூடிய துலா ராசியிலும் இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஸ்திர ராசி, சர ராசி, உபய ராசி என்று 3 பிரிவுகள் இருக்கக்கூடிய காலத்தில் அந்த உபய ராசியில் 2 பாதங்களும் சர ராசியில் 2 பாதங்களும் இருப்பது ஒரு மேலும் சிறப்பையும் அதிக காரகத்துவத்தை அதிக ஃபங்க்ஷனாலிட்டியை தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த சித்திரை நட்சத்திரம் காணப்படுகிறது. அதிக கோபமும் உஷ்ண உடம்பும் கொண்டவர்களாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுலேயும் முதல் 2 பாதத்தில் பிறந்தவர்கள் நிறைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை தன்னுடைய வேகத்தின் அடிப்படையில் நிறைய எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்த 2 பாதங்கள் கொண்ட சித்திரை நட்சத்திரக்காரர்கள் துலா ராசியினுடைய அமைப்புகள் இருக்கிறதுனால சற்று நிதானமாக எங்கே செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடிய விஷயங்களில் இந்த 3, 4ஆம் சித்திரை பாதங்கள் கொண்டவர்கள் அமைவார்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இவர்களுடைய படிக்கின்ற வயசிலேயே கிட்டத்தட்ட சித்திரை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் அந்த குழந்தைக்கு இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதன் பின்பு ஒரு 8 வயதிலிருந்து அல்லது 6 வயதிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ராகதிசை பல்வேறு கல்வி தடைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அனுபவ ரீதியான விஷயங்களை நிறைய கற்றுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்திருப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ சித்திரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னாக்கா, கிரகம் யாருன்னு பார்த்தோன்னாக்கா செவ்வாய். செவ்வாய் ஒரு வீரியமான கிரகம். இதை நம்ம 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள், மற்றொன்று துலா லக்னத்தில் பிறந்தவர்கள். அதுவும் கன்னி துலாமில் சித்திரை நட்சத்திரத்தை தனது லக்ன புள்ளியாக கொண்டவர்கள் இந்த கேரக்டர்லாம் கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி ராசி நட்சத்திரம் இந்த மாதிரி சித்திரை நட்சத்திரம் கொண்டவர்களும் இந்த கேரக்டருக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், உஷ்ண உடம்பாக இருப்பார்கள், பித்த தேகமாக இருப்பார்கள், அதிகமாக சுவையாக அதாவது சூடான சுவையான உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள். அதனை அடுத்து அந்த பள்ளி பருவத்தில் வரக்கூடிய அந்த ராகு அமைப்புகளில் அதிகமான வயதிற்கு விட அதிகமான அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை தாண்டி இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் செந்நிற ஆடைகளை அதிகமாக பயன்படுத்தும் போது பிங்க், ஆரஞ்சு அது மாதிரியான கலர், ரோஸ், ரெட் இது மாதிரியான நிறங்களை அதிகமாக பயன்படுத்தும் போது பெரிய அளவிற்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பயன்பாட்டையும் கொண்டவர்களாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதை அனைத்தையும் தாண்டி வில்வ மரம் வீட்டில் வளர்ப்பதோ, வீட்டில் இடம் இருந்தால் வளர்த்தலாம், அல்லது தோட்டத்தில் அல்லது உங்களுடைய சுற்று வட்டார பகுதியில் எங்கு இடம் இருக்கிறதோ அங்கு வில்வ மரத்தை பிரதிஷ்டை செஞ்சு அதில் நீங்கள் கிடைக்கக்கூடிய இலைகளை சிவபெருமானுக்கு பிரார்த்தனை செய்யும் போது, அதாவது இந்த மரம் வளர வளர உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் அத்தனையும் அகன்று உங்களுடைய வாழ்க்கையில் அதிக சிறப்புகளை மேற்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இந்த வில்வ மரத்தை வளர்த்துவதற்கு முற்படுங்கள் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொண்டு, அதனை அடுத்து தாராபலம் உள்ள அமைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுனுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தாராபலத்தை கொடுக்க வல்லது. அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திர நாட்களை நீங்கள் நன்மைகளுக்காக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிற்கான வெற்றியை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகமில்லை. அதனை அடுத்து சனியினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரமும் ஒரு வகையான தாராபலம் உள்ள நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த நட்சத்திரங்களை இந்த நாட்களில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது பெரிய அளவிற்கான ஆற்றலையும் பலன்களையும் நீங்கள் அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆகவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அதிதேவதையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யும் போது குறிப்பாக வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்கே இருக்கக்கூடிய தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரநாதரையும் முத்துக்குமார சுவாமி என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வள்ளி தேவனோடு சேவித்து வரும்போது பெரிய அளவிற்கான
பலனையும் பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் அடைய போகிற நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.